நாட்காயின் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான மைனிங் ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேப் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மைனிங்கும் உண்டு. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காகவும் மைனிங் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு காயின் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் டேப் பண்ணி கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக் மைனிங்கும் உண்டு. ஓகேவா, இதில் என்ன அப்படின்னா முக்கியமானது பிங்கெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, இது ஒரு பிரபலமான எக்ஸ்சேஞ்சு தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஹாம்ஸ்டர் ஹோம்பட் அப்படிங்கிற அவங்களுடைய மைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. ஓகேவா, பார்ட்னர்ஷிப் வித் ஹாம்ஸ்டர் ஹோம்பட். ஓகேவா, இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ். இந்த ஃபிங்கெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்வீட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் சேனலில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 16 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபிங்கெக்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் ஹாம்ஸ்டர் ஹோம்பட் அப்படிங்கிற இந்த மைனிங். ஸோ அதனால் இந்த மைனிங் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, ஏன்னா ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சு இவங்களுக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்க ஒரு நல்ல ப்ராஜெக்டாக தான் இருக்கும். ஓகே, இதில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. டெலகிராம் பாட்லேயே இந்த மைனிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு எந்த ஆப்பும் நீங்கள் எது தேவையில்லை. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலகிராம்லேயே ஒரு பாட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ளே இன் ஒன் கிளிக்னு இருக்கும். ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணால் அந்த பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 11.5K டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா மைன் ஆகிருக்கு. ஓகேவா, தேங்க்யூ ஃபிங்கெக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேவா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மைனிங். ஓகே, ப்ராஃபிட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பெர் ஹவருக்கு 56K பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஓகேவா, அது எப்படி நம்ம வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. ஓகேவா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு 4 ஆப்ஷன் உண்டு. பிஆர், மார்க்கெட், லீகல், டீம் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட லெவலை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, நான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் ஆகுது. ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, அண்டு இதில் ஒவ்வொன்றிலையும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டு, லீகல். ஸோ அதில் எல்லாத்துலேயும் போய் நீங்கள் வந்து லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மைனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை எப்படி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காயினை கொடுத்து தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இது நாளையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து லெவலை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறப்பன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மைனிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவாகவே இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மைனிங் ஸ்பீடை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 56.29K பெர் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மைனிங் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து இதோட லெவலை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ லெவல் 9 இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 27.8K பாயிண்ட்ஸ் கொடுத்து நான் வந்து லெவல் 10 ஆக்க போகிறேன். அப்படி ஆக்கணும் அப்படின்னா நமக்கு இதில் ஒரு மைனிங் ஸ்பீடு வந்து கூடும். பார்த்திங்கன்னா தெரியும் 56.29 இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட லெவலை வந்து லெவல் 10க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இதோட மைனிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கூடியிருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு 56.29 இருந்துச்சு, 56.73K இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் இதோட லெவலெல்லாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண நமக்கு இந்த ஆட்டோமேட்டிக் மைனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி ஆகிறது மூலமாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணி கூட கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நாட்காயின் மாதிரியே டேப் பண்ணி கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, உங்களுடைய 2 ஃபிங்கர்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதில் டேப் பண்ணிகிட்டே இருக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த இதோடைய அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் வந்து டேப் பண்ணும்போது இப்போ +10 இருக்குது. ஸோ அந்த லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண மூலமாக +11 +12 அப்படி கூட வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கெலாம் உங்களுக்கு இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்கிரேட்லாம் பண்ண முடியும். ஓகே,
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில டாஸ்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணிக்காங்க. டெய்லி செக்இன் கூட பண்ணிக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் அப்படின்னு அவங்க ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா கெட் ரெடி ஏர்ட்ராப் இஸ் கம்மிங் சூன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் ஏர்ன் பண்ணுற காயின்ஸை பொறுத்து நமக்கு ஏர்ட்ராப் வந்து அவங்க வந்து தர்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காயின்ஸ் நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணி கூட ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் ரெஃபருக்கு உங்களுக்கு 5000 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். பெர் ரெஃபருக்கு உங்களுக்கு 2500 பாயிண்ட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுவே நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெலகிராம் வந்து ப்ரீமியம் வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அண்ட் இதில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் லெவலில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கோல்டுக்கு போனாங்கன்னா 10,000 பாயிண்ட். அப்படி இந்த மைனிங்கில் நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்தோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, இது ப்ரீமியம் அப்படின்னா அதாவது நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெலகிராமில் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாகவே பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, இதில் லெவலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 9 லெவல் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோன்ஸ், அதாவது 0 டோக்கன் இருந்தால் ப்ரோன்ஸு நீங்கள் வந்து 5000 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா சில்வர், அண்ட் 25,000 ஏர்ன் பண்ணிங்கன்னா கோல்டு, அண்ட் 1 மில்லியன் டோக்கன் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா பிளாட்டினம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட், அண்ட் 2 மில்லியன் ஏர்ன் பண்ணிங்கன்னா ஈபிக், 10 மில்லியன் ஏர்ன் பண்ணிங்கன்னா லெஜெண்ட்ரி. ஸோ இப்படி ஒரு 9 அண்ட் 50 மில்லியன் ஏர்ன் பண்ணிங்கன்னா மாஸ்டர் அப்படிங்கிற லெவல். கிராண்ட் மாஸ்டர் கூட இருக்குது. ஓகே, டோட்டலாக 9 லெவல் இருக்குது. ஓகேவா? அதில் ஓகே, இதில் நீங்கள் டேப் பண்ணி மைன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனர்ஸ். ஓகேவா? அந்த மைனர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து முக்கியமானது. இதில் போய் உங்களோட லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இந்த லெவலெல்லாம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கு உங்களுக்கு காயின்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேப் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதை வச்சுட்டு உங்களுடைய மைனிங் லெவலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஹாம்ஸ்டர் கோம்பட் ஏர்ட்ராப் பற்றினா நெக்ஸ்ட் அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்காங்க. லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே.